வெல்கம் டு கிரேசி கமர்ஷியல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, எப்படி ரூலர், ஸ்டேட்டஸ் பார், அப்புறம் கிரிட் லைன்ஸ் யூஸ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம் பெயிண்ட் அப்ளிகேஷனில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெயிண்ட் விண்டோவை நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்க முடியும். மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஆப்ஷனில் ஃபைல் ஹோம் வியூ இருக்கும். இதில் வியூன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணோன்னே இங்கே வந்து 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துறாங்க. ஷோ ஆர் ஹைடில் ரூலர், கிரிட் லைன்ஸ், ஸ்டேட்டஸ் பார். ரூலர் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கேலிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எந்த இடத்துலேருந்து எங்கே இது வந்து சின்னதாக இருக்கும்போது உங்களுக்கு தெரியாது. இந்த இமேஜ் நீங்கள் பெருசாக பிரிண்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கு இதோட அப்ளிகேஷன் புரியும். இது பார்த்தீங்கன்னா இது இப்போ நான் ஹச் அந்த டாப்பில் வைக்கும்போது 300 to 400, இங்கிட்ட வந்து 0 to 100 இதோட பிக்சல் கிடைக்குது. ரெண்டாவது இதை நான் சப்போஸ் நான் எடுத்துட்டேன்னா ரூலர் பெயிண்ட். நெக்ஸ்ட்டு கிரிட் லைன்ஸ் யூஸ் பண்ணும்போது லைன்ஸ் வந்து கிரிட்டாக கிடைக்குது. இப்போ ஒரு சின்ன சின்ன பாக்ஸில் எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் இது மூலியமாக நீங்கள் பென்சில் ஸ்கேலிங் வந்து உங்களை டெவலப் பண்ணிக்கலாம். இது இப்போ வந்து கிரிட் லைன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துரும். நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் பார் வந்து கரண்ட் ஸ்டேட்டஸை யூஸ் பண்ணுறதுக்காக பார்த்துக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஜூம் இன் ஜூம் அவுட் ஆப்ஷனை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் ஸ்டேட்டஸ் பார். எந்த பிக்சலில் இருக்குன்றதை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் ஸ்டேட்டஸ் பார். இந்த 3த்தையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இமேஜ் இப்படி தான் கிடைக்கும். 3த்தையும் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான இமேஜ் இப்படி தான் கிடைக்கும். இது மூலியமாக உங்களோட எடிட்டிங் அண்ட் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.